இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 2 அப்டேட் வந்து பார்க்க போறோம். ஒன்னு ஈஸ்ட் பாகிஸ்தான் தொடர்பானது, இன்னொன்னு பாகிஸ்தான் தொடர்பானது. என்னடா ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்றேன்னு நினைக்காதீங்க, பங்களாதேஷ் தான். நீங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து நாங்க வந்து அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், ரஃபேல் அடிச்சிட்டோம், S-400 அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதையோ ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்டா உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, இதை பார்க்கறது உங்களுக்கு துப்பு கிடையாதா அப்படின்னு வந்து உள்ளூர் இருக்க மக்கள் கேட்க மாட்டாங்களா? நாளைக்கு பலுச்சிஸ்தான்ல நம்ம போனோம் அப்படிங்கிற அந்த தைரியம் எந்த பாகிஸ்தான் ராணுவ வீரருக்காவது வருமா? வரவே வராது. பலுச்சிஸ்தானுக்கு போனா திருப்பியும் வந்து உயிரோட வருவோமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு இப்ப பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரருக்கும் வந்தாச்சு மனசுல. தங்கள் நாட்டு ராணுவத்தையும் வலுப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கல, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல. இப்ப தண்ணீரும் வந்து இந்தியா கிட்ட இருந்து வரப்போறது இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியல. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணமா இருந்தாலும் சரி, பலுச்சிஸ்தான், சிந்து, அப்புறம் கைபர் பக்துன்குவா, இந்த 3 மாகாணங்கள் அடிக்கிற அடியில இந்த பாகிஸ்தான் ராணுவம் என்ன செய்ய போறாங்க வரும் நாட்கள்லன்னு வந்து தலையை பிச்சுக்கிட்டு அவங்களுடைய புது எஜமானன் அப்படி இல்லைன்னா பழைய எஜமானன் 2 பேர் காலில் விடுறாங்களா இல்லையா? ஒரு முழுக்க ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத ஒரு தேசமாக அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் யூனஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ISI, அப்புறம் ISIக்கு துணையா இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாம் போன்ற அமைப்புகளுடைய திட்டமா இருக்கு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஜமாத்தி இஸ்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கும் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஏறுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப வசதியா போகும். பங்களாதேஷ் அப்படிங்கிற நாட்டுடைய அந்த சோசியல் ஃபேப்ரிக் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் குலையாம அதை காப்பாற்றணும் அப்படின்னா அதோடைய அந்த பொறுப்பு அப்படிங்கிறது வக்காருஸ்ஸமான் கீழே தான் இருக்கு. ஆனா வக்காருஸ்ஸமான் இதை தனியா செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ISIன்னு சொல்லிட்டு ஒரு நாசக்கார பங்களாதேஷ்ல எல்லா இடத்துலயுமே நெட்வொர்க் கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உளவு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ வக்காருஸ்ஸமான் இந்தியாவுடைய உதவியை நாடுவதற்கு மிக நிச்சயமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 2 அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று ஈஸ்ட் பாகிஸ்தான் தொடர்பானது, இன்னொன்று பாகிஸ்தான் தொடர்பானது. என்னடா ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பங்களாதேஷ் தான். ஆனால் இப்போ அங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக ஜூலை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே வெடிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப கிளியராக அது ஈஸ்ட் பாகிஸ்தானாக தான் மாறிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. 1971 அமெரிக்காவுடைய அந்த அழுத்தத்தை மீறி அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்கிற நாடை நம்மளுடைய இந்திரா காந்தி அவர்கள் பங்களாதேஷாக மாற்றி காட்டினார். இப்போது அந்த கிரட்ஜ் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு இன்னமும் இருக்குது. அதை திருப்பியும் ஈஸ்ட் பாகிஸ்தானா யூனஸ் அப்படிங்கிற ஒரு கோமாளியை வச்சு எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குது. அதுக்கு முன்பாக ஒரு அப்டேட்டை பார்த்துட்டு வந்துடுவோம். பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனீர் தனக்குத்தானே மார்ஷல் பட்டம் கொடுத்து ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு இஸ்லாமாபாத்லேருந்து கைபர் பக்துன்குவா வரைக்கும் வந்து எல்லா போகிற வழி எல்லாத்துலேயுமே பேனரை வச்சு ஸோ தனக்கு தானே வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபர் பக்ரீத் அன்னைக்கு ஒரு காரியம் பண்ணார். இந்திய எல்லைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் பார்த்து எந்நேரமும் நம்ம வந்து தயாராக இருக்கணும், இந்தியாவுக்கு ஏற்கனவே நம்ம வந்து பலமான ஒரு பதிலடியை வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம கொடுத்துட்டோம், அதனால் வந்து இனிமேவும் வரக்கூடிய நாட்கள்லையும் வந்து நிறைய எஸ்கலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் அது எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு உற்சாகம் மூட்டும் வகையில் வந்து வீர உரை ஆற்றிட்டு போயிருக்கிறார். ஸோ அசிம் முனீருடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அவங்க வீரர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருந்திருக்குங்கிறதெல்லாம் ஒன்றும் டவுட் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய இராணுவ தளபதி அதே மாதிரி வந்து ஒரு ஃபேக்காக ஒரு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் திடீர்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வந்து தன்னைத்தானே வந்து கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னா அவனுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குங்கிறதுக்கு அசிம் முனீர் ஒரு உதாரணம். இப்போ அசிம் முனீருடைய இந்த உதாரணம் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ பாருங்கள், நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரியான விஷயம் வந்து நடந்திருக்கு.
அசீம் முனிர் இந்த பக்கம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு வீர உரை நம்ம இந்தியாவுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு போரில் வந்து ஜெயிச்சிட்டோம், இப்போ வரும் நாட்களில் நிறைய விஷயம் நடக்க போகுது, அதுலேயும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் வீர உரை வந்து ரொம்ப போலித்தனமாக இந்த அட்டகத்தின்னுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு நபர் வந்து ஆற்றிய உரை அப்படிங்கிறது எங்கே எதிரொலிச்சிருக்கு அப்படின்னா பலுச்சிஸ்தானில் எதிரொலிச்சிருக்கு. பலுச்சிஸ்தானில் ஏற்கனவே ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை வந்து இப்போ அந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேலே திணிச்சிருக்கிறாங்க. அது வந்து அடுத்தடுத்த லெவலில் வந்து எவ்வளோ பெரிய போராட்டமாக வெடிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 72 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 14 தாக்குதலை பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதிராக நடத்தி இருக்கிறது. இது எதை காட்டுது? பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது அவங்க நம்ம திருப்பி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் நீங்களே கேட்டுட்ருக்கீங்க எப்போ பலுச்சிஸ்தான் விடுதலைன்னு சொல்லிட்டு சில பேர் நக்கலெல்லாம் வந்து கேட்குறாங்க. பலுச்சிஸ்தான் விடுதலை ஆகணும், பலுச்சிஸ்தான் வந்து உடனடியாக விடுதலை ஆகணும் அப்படிங்கிறத வந்து நாம் ஏதோ வந்து முன்னிறுத்தி சொல்கிறோங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. ஆனால் பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய 43% பகுதி, அதாவது பாதி பாகிஸ்தானே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஊடகமும் வந்து பெருசாக அதை வந்து ஹைலைட் பண்ணாத போது நாம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், அது நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. இப்போ பாருங்கள், 72 மணி நேரத்தில் 14 இடத்துல வந்து தாக்குதல், அதுவும் குறிப்பாக வந்து மேஜராக நடந்த தாக்குதல் அப்படிங்கிறது 3 இடத்துல. ஒன்று வந்து கோமாசி அப்படிங்கிற ஒரு இடம், அப்புறம் வந்து கைராபாத் அப்படிங்கிற ஒரு இடம், அப்புறம் மண்ட். ஸோ இந்த 3 இடத்துலையும் பாகிஸ்தானுடைய இராணுவ துருப்புகளை மையமாக வச்சு அவங்கள வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தை நடத்தப்பட தாக்குதல். ஸோ இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட வந்து 15 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து வெளிப்படையாக வந்து அறிவித்து அதுக்கு வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இந்த சட்டம் அமல்படுத்தினது அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கு முன்பாக வந்து எல்லையில் போய் வந்து நாம் இந்திய இராணுவத்தை எதிர்க்க போகிறோம், இந்தியாவை எதிர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆற்றிய வீர உரை. இந்த வீர உரை அப்படிங்கிறது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு? பலுச்சிஸ்தானில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போது இது எப்படி அந்த மக்கள் பார்ப்பாங்கன்னு பாருங்களேன். பாகிஸ்தான் மக்கள் வந்து இது எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற போது, நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், ரஃபேல் அடிச்சிட்டோம், S-400 அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதையோ ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்டா உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, இதை பார்க்கறது உங்களுக்கு துப்பு கிடையாதா அப்படின்னு வந்து உள்ளூர் இருக்க மக்கள் கேட்க மாட்டாங்களா? அப்படி கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த அசீம் முனிர் போன்றவர்கள், அப்புறம் வந்து பொம்மை பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப், ஸோ அவருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து அசீம் முனிர் என்ன சொல்லுவார், நம்ம இந்தியாவை தாக்கணும், இந்தியாவுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம தாக்குதலை வந்து நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வீரர்களுக்கு வந்து வீர உரையாற்றுவார். இன்னொரு பக்கம் ஷபாஸ் ஷெரீஃப் வந்து கடிதம் எழுதுவார், எங்களுக்கு வந்து இந்த இண்டஸ் வாட்டர் டிடியில் வந்து அதை வந்து நீங்கள் வந்து நிறுத்தி வச்சுருக்கிறீங்க, அதில் நிறுத்தாதீங்க, சம்மந்தமாக நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம், காஷ்மீர் தொடர்பாகவும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷபாஸ் ஷெரீஃப் ஒரு பக்கம் கடிதம் எழுதுவார். இது என்ன மாதிரியான ஒரு கவர்னன்ஸ்? இஸ்லாமாபாத் அரசாங்கம் உண்மையிலே யாரை ஏமாத்துது அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்கள மக்களை தான் ஃபஸ்ட்டு அது ஏமாத்துது. ஏன்னா இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்நிலைகளில் 15% கீழே வந்து அந்த நீர் இருப்பு அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு நிறைய இடங்களில். ஸோ வந்து இது வந்து இண்டஸ் வாட்டர் டிடி போகக்கூடிய அந்த நீருடைய அளவு அப்படிங்கிறது குறைந்ததுன்னு வெளிப்பாடாக இது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இது யாரை பாதிக்கும்? இதை யாரை பாதிக்கும்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய விவசாயிகளை தான் முதல் பாதிக்குமே. அவங்க தான் வந்து இதில் வந்து மிக முக்கியமான பாதிப்பை சந்திக்கக்கூடியவர்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யணும்? இப்போ இந்த தண்ணீர் விஷயத்தில் ஆப்கானிஸ்தானும் ஒரு செக் வைக்குது பாகிஸ்தானுக்கு, அதை எப்படி தீக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் அடுத்தடுத்த விஷயங்களை இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பலுச்சிஸ்தானில் இப்போ இந்த மாதிரியான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. பாருங்கள், கிட்டத்தட்ட 15 வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நாளைக்கு பலுச்சிஸ்தானில் நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த தைரியம் எந்த பாகிஸ்தான் ராணுவ வீரருக்காவது வருமா? வரவே வராது. பலுச்சிஸ்தானுக்கு போனால் திருப்பியும் வந்து உயிரோட வருவோமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு இப்போ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரருக்கும் வந்தாச்சு மனசில். இப்போ நாளைக்கு நீங்கள் அங்கே போய் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், அங்கே போய் பாதுகாக்கணும் அப்படின்னா உங்களால் எப்படி பாதுகாக்க முடியும்? இது வந்து யாருக்கு தெரியணும்? இராணுவ தளபதிக்கு தெரியும். இராணுவ தளபதி வந்து அவர் மார்ஷல் பட்டம் வாங்கிட்டாரு. அவர் தான் வந்து இனிமேல் வந்து பாகிஸ்தான் ஒட்டுமொத்த நாடும் தனக்கு தான் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திமிரில் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த விஷயத்தெல்லாம் கவனிப்பாரா என்ன? இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்க போகிறதே இல்லை. ஸோ தங்கள் நாட்டு இராணுவத்தையும் வந்து வலுப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கலை,
அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு தெரியல. இப்போ தண்ணீரும் வந்து இந்தியா கிட்டேருந்து வரப்போகிறது இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியல. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த மாகாணமாக இருந்தாலும் சரி, பலுச்சிஸ்தான், சிந்து, அப்புறம் கைபர் பக்துங்வா, இந்த 3 மாகாணங்கள் அடிக்கிற அடியில் இந்த பாகிஸ்தான் இராணுவம் என்ன செய்ய போகிறாங்க வரும் நாட்கள்லன்னு வந்து தலையை பிச்சுக்கிட்டு அவங்களுடைய புது எஜமானன் அப்படி இல்லைன்னா பழைய எஜமானன் 2 பேர் காலில் விடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பங்களாதேஷ். இந்த காணொலியுடைய ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் பற்றி பேசுவோம் அப்படின்னு. ஈஸ்ட் பாகிஸ்தான் எங்கப்பா, பங்களாதேஷ்னா ஒரு நாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் யூனஸ் அப்படிங்கிற ஒரு நபர், அவரை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். வாடகை ப்ரொஃபஸர், அமெரிக்கா வந்து வாடகை கொடுத்து வந்து நீங்கள் போய் அந்த நாட்டை ஆளுங்க அப்படின்ட்டு வந்து உட்கார வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் எலெக்ஷன் வந்து அறிவிச்சிட்டார். அடுத்த வருஷம் 2026 ஏப்ரலுக்கு முன்னாடி, அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாம் வந்து பங்களாதேஷில் தேர்தலை முடிச்சுருவோம் அப்படின்ட்டு வந்து ஒரேடியாக வந்து அறிவித்து முடிச்சிட்டார். ஆனால் நம்ம போன காணொலியே சொன்னோம், இந்த நபர் வந்து தேர்தலை அறிவிக்கிறார் அப்படின்னா அந்த அறிவிக்கிறதுக்கான டைம் கேப்பில் இந்த ஆள் என்ன வேணால் செய்யலாம். ஏன்னா வந்து இதுவும் வந்து ஏன்னா ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது, வாஷிங்டன், ISI, யூனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. இந்த நெட்வொர்க் வந்து என்ன வேணால் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி எல்லாமே ரொம்ப 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 எந்த அளவுக்கான ஆபத்தை வந்து ஏற்படுத்தணும் பங்களாதேஷுக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து மிக தெளிவாக தெரிஞ்சே வெள்ளை மாளிகை நமக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிற அந்த திமிரில் இந்த யூனஸ் அரசாங்கம் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜூலை டிக்ளரேஷன், இதுதான் வந்து அதுக்கு வந்து பேர் வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஜூன் மாதத்தில் இருக்கோம். ஸோ வந்து ஜூலை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்ளரேஷனை வந்து அறிவிக்கிறதுக்கான அந்த வேலைகளில் அந்த யூனஸ் அரசாங்கம் இறங்கியிருக்கு. ஸோ சரி, என்னப்பா அறிவிக்க போகிறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே அதில் வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் அறிவிச்சாச்சு. 1971 இந்த நாடு உருவாக யார் காரணமாக இருந்தாரோ அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானுங்கிற அந்த மனிதருக்கு வழங்கப்பட்ட ஒரு புனிதமான பட்டத்தை, வங்கதேசத்தின் தந்தை அப்படிங்கிற அந்த பட்டத்தை பறித்தது இந்த யூனஸுடைய அரசாங்கம். ஏன் பறிச்சாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த மிக மாபெரும் தலைவர் இந்தியாவின் ஒரு அடையாளம். இந்தியா முன்னிறுத்திய ஒரு மனிதர், இந்தியா முன்னிறுத்திய ஒரு ஃபேஸ் தான் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஸோ அந்த ஒரு சாயலே இருக்கக்கூடாது, இந்தியாவோட சாயலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி தான் முழு மூச்சாக வந்து இந்த யூனஸுடைய அரசாங்கம், குறிப்பாக இந்த வெள்ளை மாளிகை ISI அரசாங்கம் வந்து இது நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஜூலை டிக்ளரேஷனில் அவங்க செய்ய போகிற மிக முக்கியமான விஷயம் 1972 வந்து கொண்டு வரப்பட்ட பங்களாதேஷோடைய அரசியல் சாசனத்தை வந்து தூக்கி குப்பையில் போடுறது. ஸோ அதை குப்பையில் போட்டுட்டோம் அப்படின்னா அவாமி லீக் கொண்டு வந்த எந்த விதமான சட்ட திருத்தம், அவங்க இவ்வளோ நாள் வந்து கட்டமைச்சு வச்சுருந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒரேடியாக வந்து ஓரம் கட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு ஜனநாயக குடியரசு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் விஷயத்தை அப்படியே பலன்னு அப்படியே உருட்டி என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். அதை முழுக்க ஒரு இஸ்லாமிக் தேசமாக, ஒரு முழுக்க ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத ஒரு தேசமாக அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் யூனஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ISI, அப்புறம் ISIக்கு துணையாக இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாம் போன்ற அமைப்புகளுடைய திட்டமாக இருக்குது. இப்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஜமாத்தி இஸ்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கும் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஏறுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போகும். ஸோ அதை நோக்கி தான் இப்போ வந்து இந்த நகர்வை வந்து இந்த யூனஸ் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இன்னொரு திட்டமும் இருக்குது உங்களுக்கு. என்ன அப்படின்னா அவாமி லீக் அப்படிங்கிற அந்த ஷேக் ஹசீனாவுடைய அந்த கட்சியை கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு ஹிட்லரோட நாசி அமைப்பு மாதிரி வந்து சித்தரிக்கிறதுக்கான ஒரு வேலைகளை இவங்க இறங்க போகிறாங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி இறுதியாக பார்ப்போம். ஸோ அந்த சித்தரிப்பில் வந்து இவங்க இறங்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், அமெரிக்கா அப்படிங்கிற அந்த ஒரு வெள்ளை மாளிகை அரசாங்கம் பங்களாதேஷை வந்து எதற்காக தங்களுக்கு வேணும்னு நினச்சாங்களோ அந்த விஷயத்தை இந்த யூனஸ் தங்கத்தட்டில் கொண்டு போய் அப்படியே வந்து கொடுக்க போகிறார். அதற்கான நகர்வுகளுக்கான ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ்ன்னு வாங்களேன், அதுதான் இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு.
ஏற்கனவே இந்த சென்ட் மார்ட்டின் ஐலாண்டை வந்து அமெரிக்கா குறி வச்சது. அதை அமெரிக்காவுக்கு தருவதற்கு ஷேக் முஜிபுர் ரஹ்மானும் மறுத்தார், ஷேக் ஹசீனாவும் மறுத்தார். அதுதான் அவங்க 2 பேருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. இந்த யூனஸ் அதை வந்து தரப்போகிறார், அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஆனால் அதை மட்டும்தான் தரப்போகிறாரா அப்படின்னா அதுதான் கிடையாது. எஜமா, நான் வந்து உங்களுடைய அடிமை, நான் வந்து நீங்கள் கேட்டது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்காதையும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்து இந்த யூனஸ் போய் இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, சிட்டகாங் போர்ட்டோடைய மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் அதோடைய ஒட்டுமொத்த இந்த பராமரிப்பு வேலை, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இப்போ அமெரிக்காவுடைய அரசாங்கத்துக்குள்ள போகுது. இது எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தை வந்து அந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த கொஞ்சம் அடிப்படை அந்த சீரியஸ்னஸ் கூட இல்லாமல் இந்த யூனஸ் அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கோட்டை விட்டு இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிட்டகாங் அந்த துறைமுகத்தை வந்து அவங்க வந்து அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டு கொடுத்துட்டாங்கன்னா அது நம்மளுடைய நார்த் ஈஸ்ட்டுக்கு எந்த வகையில் ஒரு ஆபத்தாக இருக்கும். அங்கே உட்காந்துக்கிட்டு சைனாவையும் மிரட்டலாம், மியான்மரையும் ஆப்ரேட் பண்ணலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து இந்த பிராந்தியத்தில் வந்து இழுத்து விட்டுருக்காரு இந்த யூனஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வந்து தெளிவாகவே வந்து இந்த காரியத்திலேருந்து வந்து தெரியுது. ஒன்றுமே இல்லை, அதாவது அவர் வந்து அடிமையாக இருக்கிறதால இந்த அடிமை வேலைக்கு எல்லாத்துக்குமே வந்து சரின்னு தலையாட்டார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். இல்லை இன்னொன்று பாருங்கள், இப்போ அந்த கான்ஸ்டியூஷனில் ஓரளவுக்கு செக்யூலர் வேல்யூஸோட அந்த நாடு அப்படிங்கிறது எந்த ஒரு மதமும் சார்ந்த ஒரு நாடு அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேம்லேயே தான் ஷேக் ஹசீனாவும் சரி, ஷேக் முஜிபுர் ரஹ்மானும் சரி அந்த நாடை வந்து நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி பொருளாதாரத்தை மையப்படுத்தி பொருளாதாரம் தான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி தான் வந்து அவங்க நகர்த்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த யூனஸ் வந்து வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் அடிப்படைவாத இயக்கங்கள் எல்லாமே வந்து அங்கே மேலே எழும்பி வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு இப்போ ஜமாத்தி இஸ்லாமுக்கு நாமளே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஜமாத்தி இஸ்லாமுக்கான அந்த தடையை வந்து உச்சநீதிமன்றம் நீக்கிய பிறகு அது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன். அது இப்போ என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறி அவங்க இப்போ தேர்தலை வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுடைய கதி என்ன ஆகும் அப்படின்னே தெரியல. அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரமும் இருக்குது. 2025 February 12 ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸ் அவங்க வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டில் சாப்டர் 6 அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த ஜிஹாதீஸ் இயக்கங்கள் எல்லாமே வந்து என்ன மாதிரியான ஒரு அடக்குமுறையை செஞ்சாங்க அதில் வந்து சொல்கிறாங்க என்னென்னா, லிஞ்சிங், டார்கெட்டட் அசாசினேஷன்ஸ், ப்ரூட்டல் வைலன்ஸ், கொலை, அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்டு வந்து யார் எப்படி குறிப்பிட்ட வன்முறை தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத யூஎன்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் அறிக்கையில் மிக தெளிவாக வந்து ஆதாரத்தோடு வந்து அதில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ யூனஸ் அரசாங்கம் நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ இது ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நாம் வந்து சொல்லவே வேணாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிக நிச்சயமாக ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்தில் அந்த நாட்டுடைய இராணுவ தளபதி வக்காருஸமான் இருக்கார். வக்காருஸமான் நினைச்சா மட்டும்தான் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இந்த சுச்சுவேஷன்ஸை வந்து, அதுவும் குறிப்பாக அந்த பங்களாதேஷ் அப்படிங்கிற நாட்டுடைய அந்த சோசியல் ஃபேப்ரிக் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் குலையாமல் அதை காப்பாற்றணும் அப்படின்னா அதோடைய அந்த பொறுப்பு அப்படிங்கிறது வக்காருஸமான் கீழே தான் இருக்குது. ஆனால் வக்காருஸமான் இதை தனியாக செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐஎஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒரு நாசக்கார பங்களாதேஷில் எல்லா இடத்துலையுமே நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உளவு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ வக்காருஸமான் வெறும் இராணுவத்தை மட்டுமே வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ வக்காருஸமான் இந்தியாவுடைய உதவியை நாடுவதற்கு மிக நிச்சயமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லை, உதவியை நாடுவதற்கு நான் சொல்கிறதுக்கான காரணம் வெளிப்படையாக அந்த மாதிரி விஷயங்கள் தெரியல. ஆனால் அவர் ரஷ்யா போயிட்டு வந்ததாகட்டும், ஷேக் ஹசீனாவை அவர் சேஃபாக வந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சதாகட்டும், இது அதே மாதிரி அவர் அந்த பதவியிலேருந்து இறக்கணும்னு ஐஎஸ்ஐ போட்ட ஒரு திட்டத்தை முறியடித்து காட்டியது இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா. இன்னைக்கு அவர் அந்த பதவியில் நீடிச்சிட்டு இருக்கார் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய உளவு அமைப்பு. ஸோ இங்கே வக்காருஸமான் பின்னணியில் இருந்து மிக முக்கியமான ஒரு பிளேவை செய்ய போகிறது இந்தியாவுடைய உளவு அமைப்பு. இதற்கு உதவியாக இருக்க போவது ரஷ்யா.
ஏன் அப்படின்னா இந்த பிராந்தியத்தில் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல ரஷ்யாவுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. மியான்மர்லேயும் அவங்க மிக முக்கியமான ஒரு கை இருக்குது. ஸோ பங்களாதேஷ்லேயும் வந்து அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. அப்படிங்கிற போது அவங்க அந்த விஷயத்தை செய்கிறாங்க. வகாருஸமானுடைய அஃபீஷியலாக அவருக்கு போன கடைசி விசிட் மாஸ்கோ. ஸோ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வங்கதேசம் அப்படிங்கிறது குறிப்பாக இந்த ஜூலை டிக்ளரேஷன் அப்படிங்கிற இந்த யூனஸ் அமெரிக்கா அடிமையான இந்த யூனஸ் போட்டு வர இந்த காமெடிக்கெல்லாம் மிக நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இடத்தில் வக்காருஸமான் இருக்கிறார். வக்காருஸமான் வைக்கிறனாலும் கூட அந்த மக்கள் அதை வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற நிலைமையை நோக்கி தான் இப்போ எல்லாமே நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.